இந்த நாட்களிலும் கூட புதிதாய் ஊழியம் செய்ய விரும்புகிறீங்களா? கர்த்தர் உங்களோட தான் பேச விரும்புகிறார். அதாவது உங்களுக்கென்று ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். நீங்கள் நினைக்கிறீங்க நான் ஒரு சின்ன சின்ன ஊழியம் தான் செய்ய பிரதர், இப்போ நான் ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன், இல்லாட்டினா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு ஊழியத்தை பற்றி அந்த அளவுக்குலாம் ஒரு அனுபவம் கிடையாதுன்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்களா? இந்த கடைசி நாட்களில் உனக்கென்று ஒரு பெரிய வேலையை வைத்திருக்கிறேன்னு சொல்லி பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறாங்க. அப்போது ஒரு மிகப்பெரிய வேலை, சின்ன சின்ன வேலை, அதை நீங்கள் நினைக்கிறீங்க பிரதர் நான் சின்ன சின்ன ஊழியம் செய்கிறேன், அந்த அளவுக்குலாம் எனக்கு எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, இல்லாட்டினா மிகப்பெரிய ஊழியத்தை செய்யக்கூடிய ஒரு திறமையோ ஒரு தாளந்தோ எதுவுமே கிடையாது பிரதர், நான் போகிற இடத்துல ஊழியம் செய்வேன், இல்லாட்டினா ஏதாட்டும் ஒரு ட்ராக்ஸ் கொடுப்பேன், இல்லாட்டினா போகிற சபையில் ஏதாட்டும் ஒரு பிரசங்கம் பண்ணுவேன், இல்லைன்னு நான் என்னுடைய சாட்சை சொல்லுவேன், அப்படி தான் என் லைஃப்பை ஓட்டிட்டு எப்படியாட்டும் பரலோகம் போயிடணும் பிரதர் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களா? பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், உனக்கென்று ஒரு மிகப்பெரிய வேலையை நான் வைத்திருக்கிறேன். இந்த கடைசி நாட்களில் ஒரு மிகப்பெரிய ஒரு வேலையை வைத்திருக்கிறேன். அதற்காகத்தான் இந்த நாட்களில் உன்னோட பேச விரும்புகிறேன். அப்போ பைபிள்ல இருந்து ஒரு வாலிபனை நம்ம பார்க்க போறோம். இந்த வாளுடைய லைஃப்ல எப்படின்னா, எப்பவுமே கல்லறையிலே இருந்து கொண்டு இருப்பான். கல்லறையிலே இருந்து கொண்டு, அதாவது உங்களுக்கு இந்த ஸ்டோரி உங்களுக்கு தெரியும். லேகியோன் பிசாசு பிடித்தவன் எப்பொழுதுமே என்ன பண்ணிக்கிட்டு இருப்பான்னா, ஆரம்பத்தில் ஊருக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்திருப்பான். அதாவது சொந்த பந்தம் சரி என்னச்சு பேய் பிடிச்சிட்டு நம்ம சொந்தக்கார பையன் அப்படின்னு சொல்லி அவங்க அரவணைக்க பார்ப்பாங்க. அவன் என்ன பண்ணுவான், டேய் நீ எப்படா என்னை பிடிக்க முடியும்னு சொல்லி அவன் என்ன பண்ணுவான்னா கல்லை கொண்டு எரிஞ்சிருவான். அப்போ எல்லாரும் நினைப்பாங்க இவனை கெட்டி போட்டால் நல்லதுன்னு சொல்லி சங்கிலினால் கெட்டி போட பார்ப்பாங்க. அவன் என்ன பண்ணுவான்னா நீ என்ன கட்டி பிடிக்கலான்னு சொல்லிட்டு அவன் சங்கிலி கிங்களெல்லாம் அத்து போட்டு லாஸ்ட்டில் என்ன பண்ணான்னு தெரியுமா, எனக்கு எந்த ஒரு லைஃபு வேண்டாம், எதுவுமே தேவையில்லை அப்படின்னு சொல்லி அவன் பிசாசு என்ன பண்ணான்னா அவனை அப்படியே மலையில் போய் அந்த கல்லறையில் வச்சுட்டான். அப்போது நம்ம லைஃப்லேயும் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி எந்த ஒரு சித்தம் இல்லை, என்ன செய்யணும் ஏது பண்ணணும் அப்படிங்கிற எந்த ஒரு திட்டம் இல்லாமல் நம்ம இருந்து கொண்டு இருந்தோம். அப்போ ஒரு நாள் என்ன பண்ணார் தெரியுமா, எங்கள் அப்பா என்னை தேடி வந்தார், அதே போல தான் உங்களையும் தேடி வந்தார். அப்போ இந்த வாலிபனை இயேசு தேடி வந்தார். தேடி வரும்பொழுது என்ன ஆயிடுச்சுன்னா, அவன் ஓடி வந்தான். ஓடி வந்து, ஆண்டவரே நீங்க எப்படி ஆண்டவரே காலத்துக்கு முன்னோட்டி வரலாம், இந்த மகனை எப்படி கொண்டுறணும் வச்சிடணும், இவனுக்கு எந்த ஒரு திட்டம் இல்லை, கல்லறையிலே இருந்துகிட்டே இருப்பான், எந்த ஒரு திட்டம் இல்லை. பாருங்களேன், உலக மனுஷன் அப்படித்தான், இவனுக்கெல்லாம் ஒன்றுத்துக்கு லாக்கி இல்லை, இவன் எதுக்குமே பிரயோஜனமே கிடையாது அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஒதுக்கப்பட்ட நிலைமையில அவன் இருந்தான். அப்போ பிசாசு சொல்லியிருப்பான், என்ன இவனுக்கு அவ்வளோதான், இவன் லைஃப் முடிஞ்சிச்சு, இவனை எப்படியாவது நான் காலி பண்ணிட்டேன், பார்த்தீங்களா எப்பவுமே கல்லறைலாம் இருந்து கொண்டே இருக்கிறான், இவனுக்கு எந்த ஒரு திட்டம் இல்லை அப்படின்னு சொல்லி பிசாசு சிரிச்சுக்கிட்டு இருந்திருப்பான். இயேசு அதை பார்த்து அவர் நகைக்கிற தேவன், அதாவது பரலோகத்திலிருந்து அவர் நகைப்பாராம். டேய் என் பிள்ளைகிட்ட அவ்வளவு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறேன், நீ எப்படி சொல்லலாம்? அதே போலதான் உங்களையும் பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, உனக்கென்று நான் ஒரு மிகப்பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறேன். உலக மனுஷனா இருக்கட்டும், உனக்கு தெரிஞ்சவங்களா இருக்கட்டும், ஏன் ஊழியக்காரனா கூட இருக்கட்டும், அவங்க கூட நிறைய விஷயத்துல நீ ஒன்னத்துக்கு லாக்கில நீ ஏன் ஊழியம் செய்யற அப்படின்னு சொல்லி உங்களை பார்த்து சொல்லியிருப்பாங்களா? ஆனா பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறா, மிகப்பெரிய திட்டம் உனக்கென்று நான் வைத்திருக்கிறேன். இந்த கடைசி நாட்களில் மிகப்பெரிய ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறேன். அதுக்கு நீங்க என்ன செய்யணும்னா தேவ சமூகத்துல காத்திருக்கணும். தேங்க்யூ ஃபாதர். தேவ சமூகத்துல காத்திருக்கணும். ஆண்டவரே நான் என்ன செய்யணும், என்னை மீட்டெடுத்தது உண்மைதான், என்னை ரட்சித்தது உண்மைதான், இந்த சின்ன ஊழியத்தை கொடுத்திருக்கீங்களே உண்மைதான், நான் என்ன செய்யணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கேட்கணும். அப்போ அவன் என்ன பண்ணான்னா, எல்லாம் சுகமாயிட்டு அவன் வஸ்திரம் உடுத்திட்டான். அப்போ தூரத்துலேருந்து எல்லாரும் பார்க்குறாங்க, என்னடா இவன் பிச்சைக்கார மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இருந்தானே, இவன் வஸ்திரம் இல்லாமல் இருந்துக்கிட்டு இருந்தானே, வஸ்திரத்தை உடுத்தி இப்போ இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்துருக்கானே. அப்போ யோசித்து பாருங்களேன், இயேசுவின் பாதத்தில் உட்காரும் பொழுது அவன் யோசித்திருப்பான், என் லைஃப் எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு நினைச்சேன், அப்போ நான் என்ன செய்யணும் ஆண்டவரே, உங்க கூட வந்துடட்டா? அவன் கேட்டான், இயேசுவே நான் உங்க கூட வந்துருதேன்ப்பா, எல்லாரும் என்னை புறக்கணிச்சுட்டாங்கப்பா, எல்லாரும் இப்போ கூட என்ன பார்க்காங்க, குறை தான் பார்க்குறாங்களா ஆண்டவரே, ஆனால் என்னை தேடி தூரத்துலேருந்து வந்தீங்களா ஆண்டவரே,
அதாவது எல்லாரும் என்னை தேடி தேடி போய் இவன் எப்படியாவது செத்துறணும் அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாரும் இது பண்ணும்போது தூரத்துலேருந்து என்னை தேடி வந்து இந்த நேரம் வரைக்கும் எல்லாரும் குறை சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் நீர் ஒருவர் தான் என் பாதத்தில் வச்சிருக்கீங்களா ஆண்டவரே, நான் உங்க கூட வந்துருதேன் ஆண்டவரே, உங்க கூட வந்துருதேன் ஆண்டவரேன்னு சொல்லி அவன் சொல்லிக்கிட்டு இருந்த நேரத்தில் அவர் என்ன தெரியுமா செஞ்சாரு? டேய், நீ என் கூட வராத. நீ எந்த கிராமத்தில், அதாவது எந்த கிராமத்தில் நீ வெக்கப்பட்டாயோ, எந்த பட்டணத்தில் வெக்கப்பட்டாயோ, எந்த தேசத்தில் வெக்கப்பட்டாயோ, நீ அதே இடத்துக்கு போ. இதைத்தான் ஆண்டவர் உங்கள்கிட்ட சொல்லுகிறாரு. மகனே, நீ எந்த இடத்துல வெக்கப்பட்டாயோ, எந்த கிராமத்துல வெக்கப்பட்டாயோ, இல்ல எந்த பட்டணத்துல வெக்கப்பட்டாயோ, இல்ல எந்த சபையில நீ வெக்கப்பட்டாயோ, அதே சபையில உன்னை நான் உயர்த்துவேன். அப்போ ஆண்டவர்கிட்ட நான் கேட்டேன், ஆண்டவரே, அவன் பிசாசு பிடிச்சவனா இருந்தான், அவனுக்கு ஹீலிங் பண்ணி எல்லாமே சுகமாயிட்டீங்க. அப்போ நீங்க கூட்டு போனீங்கன்னா அவன் போற இடத்துலலாம் என்ன பண்ணிருப்பீங்க? இவன் தான் இத்தனை பிசாசு பிடிச்சிருக்கிறான் பாத்தீங்களா, தேவ நாம மகிமை பிடிச்சு பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி நம்மளா இருந்தா தானே ஏதாட்டும் ஒரு ஹீலிங்கோ ஏதாட்டும் ஒன்று நடந்தா, சப்போஸ் ஏதாட்டும் ஒரு அற்புதமோ ஏதோ ஒன்று நடந்தால் நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த மகன் தான் ஏசு தொட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய வாட்டி சொல்லியிருப்போம். அப்போ ஆண்டவர்கிட்ட நானும் கேட்டேன், ஆண்டவரே, அந்த வாலிபனை நீங்கள் கூட்டு போயிருந்தா போகிற இடத்துலலாம் உங்கள் நாமத்தை உயர்த்திருப்பான ஆண்டவரே, உங்கள் கூடயே ஊழியம் செஞ்சிருப்பான ஆண்டவரே அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார். என்ன சொன்னார்னா, நீ இப்போ உன் ஜனங்களிடத்துல போய் நான் இறங்கி வந்து செஞ்சதை நீ சொல்லுன்னு சொன்னார். அப்போ ஆண்டவர்கிட்ட நான் கேட்கும்போது அதான் சொன்னாங்க, ஆண்டவரே நீங்க, அப்போ அவங்க கூட போக முடியாத ஒரு சூழ்நிலை. அப்போ என்ன செஞ்சிருப்பான் ஆண்டவரே? அவன் தவிச்சிருப்பானே, இப்போதான் இயேசுவை பற்றி கேட்டுப்பட்டிருப்பான். அதாவது இயேசு யாருன்னு கூட அந்த அளவுக்கு புரிதல் இருந்தாம இருந்திருக்கும். எப்படி ஆண்டவரே போய் செய்வான் ஊழியத்தை அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுதுதான் ஆண்டவர் சொன்னார், என் வார்த்தை அவனுக்குள்ள வைத்திருக்கிறேன். ஷேகா பாத்தா ரான்சா ராஷா காப்பா, என் வார்த்தையை அவனுக்குள்ள வச்சிருக்கிறேன். நான் அந்த கிராமத்துக்கு போகாதது உண்மைதான். எல்லாரும் என்னை புறக்கணிச்சு, ஆண்டவரே நீங்க எங்க கிராமத்துக்கு வரக்கூடாதுன்னு சொல்றது உண்மைதான். ஆனா என் வார்த்தை அந்த மகனுக்குள்ள நான் வைத்திருக்கிறேன். அப்பா, நான் பார்த்து சொன்னேன், நீ போ, நீ எந்த இடத்துல வெக்கப்பட்டாயோ, இல்லை எந்த இடத்துல என்ன வேண்டான்னு சொல்றாங்களோ, எந்த இடத்துல என்ன எல்லாரும் மறுதளிக்கிறாங்களோ அந்த இடத்துக்கு நீ சொல்லு, என் இயேசு நல்லவர்னு சொல்லு. அதைத்தான் இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற, மகனே, இந்த கிராமத்துக்கு நீ தேவை, இந்த பட்டணத்துக்கு நீ தேவை. அதைத்தான் சொல்றாரு ஆண்டவர், என் வார்த்தையை நான் உனக்கென்று நான் வைத்திருக்கிறேன். அதாவது ரட்சிக்கப்பட்ட புதுசுல ஆண்டவர் பேசியிருப்பார். ஆண்டவரே, நான் என்ன பேசணும் என்ன பேசணும் என்ன பேசணும் கேட்கும் பொழுது ஒரு வார்த்தையை உள்ள உங்களுக்கென்று போட்டிருப்பார். அதாவது உங்களுக்கென்று ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்லியிருப்பார். இல்லைன்னா உங்களுக்கு இந்த நேரத்தில், அதாவது இந்த பேசி கொண்டு இருக்கிற இந்த நேரத்தில் கூட ஆண்டவர் உங்களோட பேசலாம். மகனே, நீ யாரா இருந்தாலும் சரி, நீ நினைக்கிற எனக்கு எந்த ஊழியும் தெரியலேன்னு சொல்லி மறுபடியும் இது செய்தியை கேட்டுக்கிட்டு இருக்கும்போது கூட நீங்க யோசித்துக்கிட்டே இருக்கலாம், இந்த பிரதருக்கு என்ன வேலை, சும்மா ஏதாட்டும் வீடியோ போட்டுக்கிட்டே இருப்பார், இவருக்கு என்ன வேலைன்னு சொல்லி. அப்போ இதைத்தான் ஆண்டவர் உங்களோட பேச விரும்புகிறார். எனக்கு அந்த அளவுக்குலாம் பிரசங்கம் பண்ண தெரியாது, ஆனால் இயேசு நல்லவர் மாத்திரம் தெரியும். ஆனால் என் லைஃப்ல இயேசு அற்புதம் செஞ்சார். எனக்கும் எந்த ஒரு இதுவும் தெரியாது, இயேசு சொல்லதை நான் செய்கிறேன், அவ்வளோதான். அப்போ இன்னைக்கும் அதைத்தான் ஆண்டு சொல்ல விரும்புகிறார். அதாவது அந்த என்ன பண்ணான்னா, லேகியோன் பிடிச்சவன் அவன் எல்லாத்தையும் விட்டுட்டு எதுவுமே வேண்டாம் சொல்லி தூரம் போனான். அதாவது என் தேசம் வேண்டாம், என் பட்டணம் வேண்டாம், என் சொந்த பொந்த எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தூரத்தில் போகும் பொழுது ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னாரு, நீ எந்த இடத்துல வைக்கப்பட்டையோ அதே இடத்துல தான் உன் தலையை நான் உயர்த்துவேன். அதைத்தான் வசனம் சொல்லுகிறது, சத்துருக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணுகிறவர் கர்த்தர். அப்போ இந்த நாட்கள்ல ஆண்டவர் உங்களோட அதைத்தான் பேச விரும்புறார். நீ சின்ன ஊழியம் நினைக்காத, நீ சின்ன ஊழியம் நினைக்காத, சின்ன ஊழியக்காரி நினைக்காத. உனக்குள்ள நான் ஒரு வார்த்தையை வைத்திருக்கிறேன், உனக்குள்ள ஒரு வார்த்தையை வைத்திருக்கிறேன். அந்த வார்த்தையை பிடித்து கொண்டு நிப்போ. அப்போ அவனுக்குள்ள ஒரு கலக்கம் வந்திருக்கும், ஆண்டவரே என்னைய தனியா விட்டுட்டீங்களா ஆண்டவரே, ஆண்டவரே உங்க கூட வந்தாட்டு ஏதாட்டு கத்துட்டு போய்
உங்க அன்பை பத்தியோ இல்லாட்டா உங்களுடைய தரிசனை பத்தியோ உங்களுடைய நினைவுகளை பத்தியோ நான் கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமே ஊழியம் செஞ்சு போயிருப்பான் ஆண்டவரை. சடனா நீங்க சொல்லிட்டீங்களா ஆண்டவர்னு சொல்லி அவன் ஒரு சிந்தனைக்கு அந்த கலக்கத்தோடு அவன் போயிருப்பான். அப்போ உள்ள இருந்து ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்திருக்கும், மகனே, நான் உனக்கு இறங்கி சொன்ன அந்த செஞ்சதை நீ அவன்கிட்ட போய் சொல்லு. உனக்கு நான் ஒரு அற்புதம் செஞ்சல, நீ எங்குமே தூரமா, அதாவது ஒதுக்கப்பட்ட நிலைமையில யாருமே இல்லைன்னு சொல்லி, அந்த நேரத்துல எதுவுமே இல்லைன்னு சொல்லி கலக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு இருந்தல்ல, அப்பொழுது உன்னை தேடி வந்தன, அதை நீ இவங்கிட்ட சொல்லு. அவன் அப்படித்தான், குடும்பத்துல எல்லாரும் ஒதுக்கப்பட்டு எல்லாரும் தள்ளப்பட்டு இருக்கிறான், நீ அவன்கிட்ட போய் சொல்லு. நீ வியாதியோட இருக்கிறான், அவனுக்கு யாருமே இல்லை, அந்த வியாதியின் படுக்கையிலேயே அவன் மரணமே அப்படின்னு சொல்லி அவன் எதிர்பார்த்து கொண்டிருக்கான், நீ அவன்கிட்ட போய் சொல்லு. உன் தேசத்திலையும் சரி, நிறைய பேருக்கு இயேசுவின் அன்பு தெரியாம இருக்கு, அவங்க கிட்ட போய் நீங்க சொல்லுங்க. இல்லாட்டினா உங்க கிராமத்துல பக்கத்துல யாராட்டும் இருப்பாங்க, இயேசுவை பத்தி சொன்னாலே திட்டுவாங்க, அதனால திட்டுவாதான் செய்வாங்க. ஆனா இயேசுவின் அன்பை பத்தி சொல்லு. நான் உனக்குள்ள ஒரு வார்த்தையை வச்சிருக்கிறேன். அதாவது யோசித்து பாருங்களேன், அவர் மிகப்பெரிய ஒரு ராஜா, வானத்தையும் பூமியும் சகலத்தையும் உண்டாக்கினவர். நம்மளுக்காக என்ன தெரியுமா செஞ்சாரு? இறங்கி வந்தார். இறங்கி வந்து அவருடைய சிலுவையினால மீட்டு ரட்சிக்கப்பட்டு நம்மளை என்ன செஞ்சிருக்காரு? நம்மளை உயிர் பெற்றிருக்கிறாங்க. அப்போ இந்த நேரத்திலையும் ஆண்டவர் உங்களை பார்த்து அதைத்தான் சொல்றாரு, பரலோகத்திலிருந்து நான் உன்னை இறங்கி வந்து உனக்கென்று ஒரு அற்புதம் செஞ்சிருக்கிறேன், மீண்டும் நான் வரப்போறேன், அதை நீ மற்றவங்கிட்ட சொல்லு. இதை பேசிக்கொண்டு இருக்கும்போதே ஆவியானவர் சொல்றாரு, நீ சின்ன ஊழியக்காரன் அல்ல, ஷேகா பாத்தா ராஷா தாராபானா. இதைத்தான் ஆண்டவர் மறுபடியும் ஆவிக்குள் ஆண்டவர் அதைத்தான் சொல்றாங்க, நீ சின்ன ஊழியக்காரன் அல்ல, ஒரு சின்ன சர்ச்சை வச்சிருக்கிற பிரதர், யாருக்குமே தெரியாது, ஏதோ மற்றவங்க கூட கேள்வி பண்ணாங்க, இவன் என்ன ஊழியம் சும்மா லூசு மாதிரி ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கான்னு சொல்லி. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கென்று நான் ஒரு கனமான காரியத்தை வச்சிருக்கிறேன், அதுக்கு செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணு, என் பாதத்தில் அமர்ந்துரு, என் பாதத்தில் அமர்ந்துரு. அப்பொழுது நான் என்ன தெரியுமா செய்வேன்? உனக்கு அறியாததும் உனக்கு எட்டாததும் பெரிய காரியத்தை உனக்கென்று கற்றுக் கொடுப்பேன். அப்போ சொல்ல போனா இந்த டயத்துல, இப்போ பேசிக்கிட்டு இருக்கிற இந்த டயத்துல கூட உனக்குள்ள ஒரு டவுட் வரும், எனக்கு தான் ஆண்டவர் பேசுறாரா இல்லை வேற யாருக்கும் பேசுறாரான்னு சொல்லி. ஆண்டவர் குறிப்பா சொல்றான், நான் உனக்கு தான் பேசிக்கிட்டு இருக்கேன், உன் கூட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். அதாவது இது வரைக்கும் ஆச்சு இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, நீங்க தொடர்ந்து அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்போ ஆண்டவர் இதைத்தான் சொல்றாரு, மகனே, எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி, அப்ப அதுக்கு பிறகு அவன் கையை விட்டுருப்பான்னு நினைக்கிங்க, மறுபடியும் கல்லறைக்கு போயிருப்பானா? போயிருக்க மாட்டான். இயேசுவின் நாமத்தை உயர்த்தி 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 ஒரு கட்டத்தில் என்னாச்சுன்னா, இயேசு திரும்பி வராரு. திரும்பி வந்து பார்த்தா ஒருத்தர் இருந்த இடத்துல இப்ப 1000 வேறு லட்சக்கணக்கில் அந்த கிராமமே வந்திருக்கு. யோசித்து பாருங்களேன், அந்த கல்லறையில வந்து அவன் மட்டும்தான் இருந்தான், இயேசுவின் அன்பை தெரிஞ்சு கொண்டான். ஒரு கட்டத்தில் என்ன ஆகி போச்சுன்னா, அவன் வந்து இயேசுவின் அன்பை சொல்லி 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 என்ன அந்த கிராமத்தையே இயேசுவுக்கு சொந்தமாக்கினான். இதைத்தான் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், இந்த கிராமத்தை இயேசுவுக்கு சொந்தமாகிற வரைக்கும் நீ சும்மா இருக்க கூடாது. இதைத்தான் மிகப்பெரிய வேலையை வச்சிருக்கிறேன்னு பரிசுத்த ஆவியானவர் சொல்லுறாங்க. அப்போ என்ன ஆகி போச்சுன்னா, அவன் தூரத்துல இருந்து இயேசு பார்க்குற, என்னடா பெரிய கூட்டமா இருக்க அப்படின்னு சொல்லும்போது இயேசுவை அன்பாய் வரவேற்றாங்களாம். அப்போ அந்த பிசாசு பிடிச்சவன் என்ன பண்ணான்னா, ஊரை கலக்கிட்டாங்க. அதான் பவுலை பார்த்து சொல்றேன், உலகத்தை கலக்கிறவன் இது இங்கேயும் வந்துட்டான்னு சொல்லி உங்களையும் பார்த்து அதைத்தான் சொல்றாரு, உலகத்தை கலக்கிறவன் நீ இருக்கிற, ஒரு நேரம் வரும் கலக்குவேன். அப்ப அவன் என்ன பண்ணான்னா, இயேசுவின் அன்பை சொல்லி சொல்லி அந்த கிராமத்தை இயேசுவுக்கு சொந்தமாக்கிட்டான். அப்ப இந்த நாட்கள் அதைத்தான் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், இந்த கிராமம் இயேசுவுக்கே.
தேங்க்யூ ஃபாதர். இதை 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 பேசிக்கிட்டு இருக்கும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்குள்ள நான் ஒரு புதிய காரியத்தை வச்சுக்கிட்டே இருக்கிறேன், புதிய காரியத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன். தேங்க்யூ. நீ சோர்ந்து போகாத, நீ சோர்ந்தே போகாத, உனக்குள்ள நான் ஒரு புதிய காரியத்தை வச்சிருக்கிறேன். தேங்க்யூ ஃபாதர். ஆவியானவரே உமக்கு நன்றி. நீ கலங்கிறாத, இயேசு உங்கூட இருக்கிறாங்க. அதனால கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படட்டும். ஆண்டவர் உங்களோட பேசியிருப்பார்னு நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். கர்த்தர் இந்த இனி வருகிற நாட்களில் ஆண்டவர் உங்களோட பேசுவாராக. அதே போல எனக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்க, என் குடும்பத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. தேங்க்யூ. கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்பட்டதுக்காக நன்றி. அந்த வாலிபனை தொட்ட தேவன் உங்களையும் தொட சர்வ வல்லவராக இருக்கிறார். ஆமென்.